الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஸலவாத்தும் எம் உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை தங்களது வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியின்கள், மறுமை நாள் வரைக்கும் இந்த தூய தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுடைய சுபசோபனம் உண்டாவதாக. அல்லாஹுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு தந்த இந்த தலைப்பு சதகாவின் மகிமை, தர்மத்தின் சிறப்பு என்று சொல்லலாம். இந்த தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பல வகையாக பல முறைகளிலே இந்த தர்மம் என்ற ஒன்றை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே நம் நாவால் செய்யும் தர்மம், எமது குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய தர்மம், பாதைகளில் தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது தர்மம், இப்படி பல வகையாக தர்மத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நான் ஓதி காட்டிய அந்த திருவசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், பயபக்தி உடைய அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அதாவது அல்லாஹுவை அஞ்சி ஈமான் கொண்டவர்கள், மறைவானவற்றை நம்பியவர்கள் தொழுகையை கடைபிடித்து தொழுவார்கள். அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்ல வழியிலே செலவு செய்வார்கள். இந்த தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உழைத்து சம்பாதித்து நாம் எதனை கொண்டு இந்த பூமியிலே வாழுகின்றோமோ அதனை தர்மமாக சதகாவாக செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார்.
ஏனைய தர்மங்களை பரவலாக எல்லோரும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இந்த சம்பாதித்த பொருள்களில் இருந்து தானம் தர்மம் செய்வதுதான் எங்களுடைய இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் சரியாக அடிபணிந்து கட்டுப்பட்டு எமது தர்மங்களை செய்கின்றோமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கு. இந்த தர்மம் என்பது, இந்த சதகா என்பது லேசான ஒன்றல்ல. சதகா என்பது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடியது. இந்த சதகா என்பது இன்று உலகத்திலே நடக்கக்கூடிய அதிபயங்கரமான திடீர் விபத்துக்கள், அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்று சொல்வோம். இதுகளெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக ஏற்படுவதற்குரிய காரணம் மனிதன் இந்த சதகாவில் இருந்து தூரமாகிவிட்டான். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்களை தான் மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நல்ல வழியிலே செலவு செய்வதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருவசனத்திலே தொழுகையை கடைபிடிக்க கூடிய அவர்கள் நாம் வழங்கியதிலிருந்து நல்ல வழியிலே தான தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தான தர்மம் செய்வார்கள். அவர்கள் ஏழ்மையிலும் நல்ல நிலையிலும் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள் என்று சொல்லுகின்றார். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு பிற மக்களுக்கு, தஅவா களத்துக்கு, பள்ளிகளுக்கு, எமது சகோதரர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு நாம் கொடுத்து உதவலாம், முன்னால் நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் ஒரு மாயையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியதை பாருங்கள், வறுமையிலும் அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், இதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இந்த தான தர்மம் என்பது, கொடுப்பதென்பது மிகவும் ஒரு எமது உள்ளத்தை அப்படியே பிடித்து இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உழைத்ததிலிருந்து நாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே இது இந்த சதகாவுடைய மகிமையை நாம் உணராதவர்களாக இருக்கின்றோம். இந்த சதகாவுடைய சிறப்பை நாம் உணராதவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ தர்மம் செய்யாமல், செலவழிக்காமல் உனது செல்வத்தை முடிந்து பதுக்கி வைத்துக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு வழங்கக்கூடிய அருட்கொடையை அவன் முடக்கி சுருக்கிக் கொள்வான். நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் பல தொழில்களை செய்கின்றோம், பல வியாபாரங்களில் முதலீடு செய்திருக்கின்றோம், ஆனால் வருமானம் குறைவாக இருக்கின்றது, பரக்கத் இல்லாமல் இருக்கின்றது. நாம் யோசிக்க தவறிவிட்டோம். நாம் எமது தர்மங்களை சரியாக செய்ய தவறிவிட்டோம். எமது இலக்கு இந்த உலகம் அல்ல. எமது இலக்கு நாளைய மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த சுபசோபனம், அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எமது பொருளாதாரத்தை கஷ்டத்திலும் நல்ல நிலைமையிலும் இருக்கின்ற பொழுது தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதனை செய்யக்கூடியவர்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த உலகத்திலே ஒரே ஒரு அந்த அல் ஜமாஅத்திலே
அல்லாஹ்வுடைய தீனிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம், பரவலாக அவர்கள் வாழ்க்கையிலே பல ஹஜ்ஜுகளை செய்திருப்பார்கள், பல உம்ராக்களை செய்திருப்பார்கள், பல பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருப்பார்கள், பல வீடுகளை கட்டி கொடுத்திருப்பார்கள், பல திருமணங்களை செய்து ஏழை எளியவர்களுடைய குமறுகளை கரை சேர்த்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் என்பது, அடிப்படை என்பது இல்லாமல் இருக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மைகளை தூசு தூசாக ஆக்கி விடுகின்றார். ஏன்? அந்த சத்திய கொள்கையிலே பயணிக்காததன் காரணம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியிலிருந்து எதன்படி செய்யும்படி எங்களுக்கு ஏவினார்களோ அந்த வழியிலிருந்து, அந்த கொள்கையிலிருந்து அந்த ஏவல் விளக்கல்களை எடுத்து நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுகு பிரமாணம் நாம் செய்த நன்மைக்காகவும் அல்லாஹ் அங்கே பரிசு வழங்க இருக்கிறார். எனவே இதனை நாம் கண்ணும் கருத்தமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த தர்மம் இருக்கின்றதே, தர்மத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? நாங்கள் இன்று நடக்கக்கூடிய பாரிய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோப பார்வையை சதகாவின் மூலம், தர்மத்தின் மூலம், தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கின்றது. நாம் தர்மம் செய்ய மறந்தவர்களாக அனர்த்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கெட்டவர்களுக்கு வரக்கூடியது அது நல்லவர்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே அது மாத்திரமல்ல, மறுமையிலே இந்த சதகாவிற்கென்று சுவர்க்கத்திலே 8 வாயில்களில் ஒரு வாயில் சதகாவுடைய வாயில். இந்த வாக்கியத்தை பெறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களது பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை நாம் நமது கண் முன்னே கொண்டு வர வேண்டும். எப்படி அந்த உத்தம சஹாபாக்களுடைய சதகா இருந்தது என்றால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போர்க்களம் என்று நினைக்கின்றேன், தங்களது பொருள்களை சேகரிக்கின்றார்கள் யுத்தத்திற்காக, அல்லது தபூக் போர்க்களம். அவர்கள் சேகரிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு முறையும் அபூபக்கர் நன்மையிலே முந்திக் கொள்ளுகின்றார்கள். இந்த முறை அவரை நான் முந்த வேண்டும், இந்த முறை அபூபக்கரை நன்மையிலே நான் முந்த வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று சில பொருட்களை எடுத்து வீட்டில் வைத்து அவர்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், சொத்துக்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது இருக்கின்றதா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் தூதரையும் தவிர எனது வீட்டிலே ஒன்றுமில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்த அந்த உத்தம சஹாபாக்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த குர்ஆனில் இருந்து இன்று வரை நாம் புகழாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சதகா என்பது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நன்மையை அள்ளித்தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமது சதகா எப்படி இருக்கு? எமது சதகா எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவுடைய மகிமையை சொல்லுகின்ற பொழுது, அன்றைய காலத்து அந்த உத்தமர்கள் தாங்கள் கூலி வேலை செய்து அதிலே சம்பாதித்து தாங்கள் சிலரை வைத்துக் கொண்டு தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் இன்று சேமித்ததிலிருந்து எடுத்து கொடுப்பதற்கு யோசிக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ்.
நாம் இன்று சேமித்து வைத்ததிலிருந்து எடுத்துக் கொடுக்க யோசிக்கின்றோம். அவர்கள் கூலி வேலை செய்து தான தர்மம் செய்தார்கள் அன்றைய உத்தம சஹாபா. எனவே இந்த தான தர்மம் என்பது அப்படிப்பட்ட ஒரு மகிமையை பெற்றுத்தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோப பார்வையை தணிக்கக்கூடியது. ஏன், சுவர்க்கத்திலே ஒரு வாசல் அந்த சதகா என்று இருக்கின்றது. அதை விட நாளைய மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷருடைய மைதானத்திலே வேர்வைகளால் மூழ்கடிக்கப்பட்டு கரண்டைக்கால் முழங்கால் அளவு அதை விட அதிகமாக மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தாக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிலையை தவிர வேறு நிழல்கள் இல்லாத அந்த இடத்திலே யாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான் என்றால் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். அதிலே ஒரு கூட்டத்தார் யார் தெரியுமா? வலக்கரம் செய்த சதகா தர்மத்தை இடக்கரம் அறியாக கொடுத்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்திலே யாருடைய உதவியும் கிடைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த அரிசுடைய நிழல் மாத்திரம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த வேர்வையிலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனித சமுதாயத்திற்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாக்கியத்தை இந்த சதகா பெற்றுக் கொடுக்கின்றது. இப்படி சதகாவுடைய மகிமையை அடுக்கிக் கொண்டே போகலாம். பேசுவதென்றால் நாள் முழுக்க பேசலாம். அப்படிப்பட்ட சதகா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பெருநாள் குதுபா நடத்துகின்றார்கள். பெருநாள் உரை பெண்கள் பகுதிக்கு சில அந்த நேரம் இந்த ஒளிபெருக்கிகள் இல்லாததன் காரணமாக அந்த உரை கேட்கவில்லை என்று பெண்கள் பகுதிக்கு சென்று தர்மத்தை சதகாவை ஆர்வமூட்டி உரை நிகழ்த்துகின்றார்கள். அன்றைய உத்தம தோழர்கள் தோழிகள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய காதுகள் இருக்கக்கூடிய ஆபரணங்களை கலட்டி அந்த நேரத்திலே அவர்கள் தர்மம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். சொத்து இருக்கின்றது என்று அதை இருப்பதைத்தான் நாம் அணிந்து செல்கின்றோம் என்று யோசித்தார்களா? இல்லை. நாளைய அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எங்களுக்கு நிழல் கிடைக்க வேண்டும். அதைவிட அதிகமாக மனிதனுக்கு மரணமே இல்லாத நீடூடி வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய அந்த மறுமை நாளிலே எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சதகாவுடைய வாயிலால் நான் அந்த சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசை வைத்தார்கள், ஆவல் கொண்டார்கள். அப்படி அவர்களுடைய கைகள் காதுகளில் இருந்ததை கலற்றி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், எமது சதகாக்கள் எப்படி இருக்கின்றன? அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி நாம் செலவழிக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி அன்றைய உத்தமர்கள் செலவழித்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பல விடயங்களை சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகின்றான். இந்த சதகாவிலே நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும். எமக்கு இருப்பதை நாம் பிறருக்கு எதை நல்லதாக நினைக்கின்றோமோ, எது எமக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அதிலிருந்து நாம் சதகா செய்ய பழக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உத்தமர்களுடைய சதகாவை நாம் சுமார் இப்படி இந்த சில உரைகளில் கேட்டு நாம் எமது அந்த ஆசைகளை, அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனை சென்று நாம் படிக்க வேண்டும், அதனுள்ளே நாம் செல்ல வேண்டும். அதனுள்ளே செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும். எமது ஒவ்வொருவருக்கும் கடமை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சதகா என்பது அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக, நாம் இதெல்லாம் மனிதன் என்ற அடிப்படையில் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த
எந்த பரிசாக இருந்தாலும் பாக்கியமாக இருந்தாலும் எமது உள்ளங்களை அது தாக்கம் செலுத்துவதில்லை. ஆனால் இந்த உலகத்திலே அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் ஒரு நெற்கதிர், 7 குலைகளை கொண்ட நெற்கதிர்கள், 100 தானிய விதைகளை கொண்ட அபிவிருத்தி அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதருக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு வரவிருக்கின்ற விபத்துக்களில் இருந்து பாதுகாக்கின்றது அந்த சதகா. உங்களுக்கு வரவிருக்கின்ற கொடிய நோய்களை பாதுகாக்கின்றது அந்த சதகா. நாம் ஒரு விதை கொடுக்கின்ற பொழுது, ஒரு ரூபாய் கொடுக்கின்ற பொழுது 700 ரூபாயாக அல்லாஹ் பெருக்கி கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு மனிதர் செல்லுகின்றார், ஒரு சத்தம் கேட்கின்றது, இன்னாருடைய தோட்டத்திலே மழை பொழி என்று ஒரு சத்தம் வருகின்றது. அந்த சத்தத்தை, அந்த மேகத்தை பின்தொடர்ந்து அந்த மனிதர் செல்லுகின்றார். மழை பொழிந்து நீரோடையிலே அந்த நீர் செல்லுகின்றது. அந்த நீரின் வழியாக அந்த மனிதர் ஒரு தோட்டத்திற்குள் நுழைகின்றார். நுழைந்து பார்த்தால் அங்கு ஒரு மனிதர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதரிடம் கேட்கின்றார்கள், இப்படி நடந்ததே, ஒரு சத்தம் கேட்டது, இன்னாருடைய தோட்டத்திற்கு விசேஷமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடை இறங்குகின்றதே. வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய நிலத்தை பார்த்து அந்த மழை பொழிந்து நீரோடையில் நீர் ஓடுவதை கண்ட இந்த மனிதர் கேட்கின்றார்கள், அப்படி என்ன விசேஷமாக நீங்கள் நன்மை செய்கின்றீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லுகின்றார், இந்த தோட்டத்திலே வரக்கூடிய வருமானத்தை 3ஆக பிரிப்பேன். எப்படி? இந்த தோட்டத்திலே வரக்கூடிய வருமானத்தை 3ஆக பிரிப்பேன். அதில் 3இல் ஒரு பகுதியை எனது முதலீட்டிற்காக வைத்துக் கொள்வேன், மீண்டும் விவசாயம் செய்வதற்காக. 2வது பகுதியை நான் எனது குடும்பத்திற்காக செலவு செய்வேன். இன்னொரு பகுதியை நான் சதகா செய்வேன், தான தர்மம் செய்வேன் என்று அந்த மனிதர் சொல்கின்றார். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே பிராக்டிக்கலாக அல்லாஹ் நடைமுறையாக காட்டிய ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை நாம் அனுபவிக்காத மனிதர்கள் என்று நினைத்து நாம் இந்த சதகாவிலே பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக இந்த சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். சதகாவிற்கு அப்படி ஒரு மகிமை இருக்கின்றது. இந்த உலகத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்ய காத்திருக்கின்றான். தூய உள்ளத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்கொடைக்காக, தர்மத்திற்காக நிச்சயமாக அல்லாஹ் நற்கூலி வழங்க போதுமானவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உத்தம தோழர்களும் எப்படி எங்களுக்கு அந்த தர்மத்தை சிறப்பித்து செய்து தங்களது வாழ்க்கையிலே காட்டினார்களோ, அந்த முறைப்படி நாங்களும் எங்களுடைய பொருள்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, பிற மக்களுக்காக, குடும்பத்திற்காக, எங்கள் தாய் தந்தையருக்காக அல்லாஹ்வுடைய இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய சதகாவை செய்து நாங்களும் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய அருளையும் அபிவிருத்தியையும் அன்பையும் அல்லாஹ் என் மீதும் உங்கள் மீதும் பொலிவானாக வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதர உறவுகளே, இந்த இடத்திலே இப்படிப்பட்ட சதகாவை நாம் செய்வதற்காக, அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த அருளை தேடிக்கொள்வதற்காக, அந்த சொத்தை, எங்களுடைய அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய ஒரு அரிதான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய இந்த இன்றைய காலகட்டத்திலே தாவா என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. மிகவும் ஒரு வறுமை கோட்டிலே இயங்கக்கூடிய நாம் எமது தாவாக்களை, இந்த சத்தியத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அந்த வாய்ப்பினை பெறக்கூடியவர்களாக
எப்படி ஆக வேண்டும் என்றால் எம்மால் இயன்ற அளவு இந்த தஅவா களத்திற்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்கள் அந்த பெட்டியிலே அந்த தங்களது தர்மங்களை போட்டு அந்த சிறப்பான தர்மத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. وأقول قولي هذا أستغفر الله أستغفر الله أستغفر الله.